இன்றைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியின் விருந்தினர் நடிகரும் காஸ்டிங் டைரக்டருமான மனோஜ் கிருஷ்ணா. ரகுவரன், தலைவாசல் விஜய் ஆகியோரோடு திரைப்பட பயிற்சி கல்லூரியிலே படித்த மனோஜ் கிருஷ்ணா பாக்யராஜின் உதவியாளர்களால் சினிமா உலகத்துக்கு அழைத்து வரப்பட்டவர். இப்ப சில சப்ஜெக்ட்டுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன். எந்த ப்ரொஃபசர்கிட்ட படிக்கிறேன்னு எனக்கு தெரியும்டா. அப்பப்ப டெவலப்மெண்ட் அப்பாட்ட வந்து சொல்லு என்ன. 25க்கும் மேற்பட்ட படங்களிலே நடித்துள்ள மனோஜ் கிருஷ்ணாவுக்கு திருப்பு முனையாக அமைந்த ஒரு திரைப்படம்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஊர்காவலன் திரைப்படம். பல திரைப்படங்களில் நடித்ததற்கு பின்னாலே நடிகர்களுடைய காட்சிகளை நிர்வகிக்கின்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கிய மனோஜ் கிருஷ்ணா அசின், நமிதா, சந்தியா உட்பட 25க்கும் மேற்பட்ட நடிகைகளை தமிழ் சினிமா உலகுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ஒரு நடிகராகவும் காஸ்டிங் டைரக்டராகவும் இந்த சினிமா உலகத்திலே தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் மனோஜ் கிருஷ்ணா. சாய் விசித்ரா. வணக்கம். வணக்கம் சார். நீங்க நடிகரானதுக்கு உங்களுடைய கல்லூரி தோழர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லலாமா? ஆமாம் சார். நான் சின்ன வயசுலேருந்தே நிறைய சின்ன ஒரு 5 வயசுலேருந்து நான் சின்ன சின்ன டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஊரில் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் அப்பா வாட்ச் ரிப்பேர் ஷாப் வச்சுருந்தாரு. சிங்கு பையன் அப்படின்னாவே எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் நானில் எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அக்கா எங்கள் தங்கச்சி 3 பேருமே பர்ஃபார்ம் பண்ணுவோம். நாங்களே கம்போஸ் பண்ணுவோம் சாங்ஸு. நாங்களே பர்ஃபார்மன்ஸு அது சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா என்னை என்கரேஜ் பண்ணுவார். எங்கள் 3 பேரையும் டான்ஸு இதெல்லாம் அப்படி பண்ணும்போது ஒரு 2-3 ஸ்கூலில் பர்ஃபார்மன்ஸு பண்ணேன் நான். அது கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டு நிறைய பேர் எங்களை ஒரு ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு, ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரிலாம் கூப்பிடுவாங்க. சரி நாங்கள் போய் பண்ணுவோம். அப்பாவும் சரி பசங்களை என்கரேஜ் பண்ணலாம் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஆடுவோம். பட் எனக்கு அப்போல்லாம் ஒரு பெரிய இது கிடையாது. ஏதோ அப்பா இந்த மாதிரி பண்ணுவேன். எனக்கு ஒரு பெரிய எய்மோ இல்லை ஏதோ ஒன்று நடிப்பில் வரணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை நம்ம பண்ணுறோன்னு. ஆனால் பட் சின்சியராக பண்ணுவோம். எங்கள் அக்கா தான் மெயின் கம்போசர். ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அவங்க கம்போசர் சாங்கெல்லாம். ஸோ என்ன பண்ணுவோம், எங்களுக்கு இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, வீக்லி ஒன்ஸ் அப்பா படத்துக்கு கூப்பிட்டு போகிறதோ இல்லை வெளியில் கூப்பிட்டு போகிறதோ, அவங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி இப்போ டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோன்னா உடனே அவங்க அப்பா உங்களுக்கு இன்றைக்கி தேட்டரில் இந்த சினிமா கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுவார் அவர். ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் ஒரு விளையாட்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வயசு இருக்கும் எனக்கு. எங்கள் தாத்தா மாடர்ன் தேட்டர்ஸ்னு ஒரு கம்பெனி சேலமில் உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ். அதில் ஆமாம், அதில் எங்கள் தாத்தாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், காஸ்டியூமர் அர்த்தநாரின்னு சொல்லி. அர்த்தநாரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் தான் எங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் இந்த மாதிரி என் பேரன் ரொம்ப நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடுவான், அவனுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தார் போல இருக்கு. ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டு, உங்கள் பேரனை வர சொல்லுங்கள், ஒரு 2-3 நாள் ஒர்க் இருக்குது, சின்ன பசங்க ஒரு 4 பேர் வேணும், அதில் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி உடனே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி வான்னு சொல்லிட்டு சேலத்துக்கு கூப்பிட்டு போனார். மாடர்ன் தேட்டர்ஸில் அவர் சுந்தரம் சார் தான் டைரக்டர். அவர் பார்த்தார் என்ன, பார்த்துட்டு ஓகே இந்த பையன் கரெக்டாக இருப்பான்னு. என்னன்னா ராமசுந்தரம் டைரக்ட் பண்ணது. டிஆர் சுந்தரம் பையன். டிஆர் சுந்தரம் பையன். பிராயச்சித்தம்னு ஒரு படம். ஜெய்சங்கர் சின்ன வயசில் வீட்டை விட்டு ஓடி போயிடுவாப்படி. ஸோ அதில் அவன் போய் சேர்றது ஒரு 4 பசங்க இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகாமல் திருடிட்டு சுற்றிட்டு இருப்பானுங்க. அந்த கேங்கில் சேருவாப்படி. அந்த ஜெய்சங்கருடைய சின்ன வயசு கேரக்டர் பண்ணவர் மாஸ்டர் பிரபாகர். ஸோ நாங்கள் ஒரு 3-4 பசங்க இருப்போம். பண்ணிவிட்டு நாங்கள்லாம் இருப்போம். இவர் வருவார். அப்படியே நாங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டுருப்பேன். நான் அப்போது ஒரு ஆப்பிள் ஒன்று கடித்து சாப்பிட்டுட்ருப்பேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னை அப்படியே பார்ப்பான். யாரா இந்த பையன் என்ன பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்படி பார்க்குற, பசிக்குதா, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டைலாக். அது ஆமாம் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லுவான். இந்தா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவேன். ஸோ அந்த சீன்லேருந்து அப்படி என்ட்ரி ஆகும். அதுக்கப்புறம் நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து திருடுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அந்த கடைசியில் அப்படியே கதை போகும். ஒரு 3-4 சீன் அதில் ரயில்வே ட்ராக்கில் ஒரு ஓடுற மாதிரி சீன் திருடிட்டு நாங்கள் எல்லாம் ஓடுவோம். அப்போது வெறும் சப்பல் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன கல்லுங்க நடுவில் தெரியும் இல்லையா உங்களுக்கு ரயில்வே ட்ராக்கில், அதில் நான் ஓடினேன். அதெல்லாம் உண்மையிலே எனக்கு ஒரு அப்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இருந்தாலும் எனக்கு அப்போல்லாம் நடிக்கணுன்ற ஒரு ஆசை
இருந்தது. நம்ம வந்து சினிமா நடிக்கிறோம், அது பண்ணுறோம்ன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி நைட் எஃபெக்ட்ல ஒரு சீன் எடுக்கும்போது தான் நான் பண்ணுற டயலாக்லாம் பேசிட்டு பார்த்ததுட்டு, யார் இந்த பையன்?" அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் பிரபாகருடைய அப்பா. அவர் என்ன கூப்பிட்டாரு. கூப்பிட்டு, "என்னப்பா தம்பி உன் பேரு?" அப்படின்னாரு. "நான் கிருஷ்ணகுமார்" அப்படின்னு சொன்னேன். "அதான் என்னோட ஒரிஜினல் நேம்." ம். "நல்லா நடிக்கிறியே! இதான் எத்தனை படம் நடிச்சிருக்கியான்னு?" "இல்ல, இல்ல நான் இதெல்லாம் நடிச்சதில்ல. இதான் ஃபர்ஸ்ட்டு படம்." "முதல் படத்திலேயே இவ்வளோ கேஷுவலா நடிக்கிற? கொஞ்சம் கூட பயமே இல்ல உனக்கு கேமராலாம்?" அப்படின்னாரு. "ஆமா சார். நான் நெறைய சின்ன சின்ன ப்ரோகிராம்லாம் பண்ணுவேன். டான்ஸ் ப்ரோகிராம்லாம் பண்ணுவேன் ஸ்டேஜில. அதனால எனக்கு அவ்வளோ பயம் இல்லன்னு" சொல்லுவேன். ஸோ அத பார்த்துட்டு வெரி குட் நல்லா பண்ணேன். அப்புறம் என்கரேஜ் பண்ணாரு என்ன. ஸோ இன்னும் அத மறக்க முடியாது. டைரக்டரும் எனக்கு ரொம்ப நல்லா எல்லாருமே பாராட்டுனாங்க நான் பண்ணதுக்கு. அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு 12 வயசுல நான் பண்ணது. அதுக்கப்புறம் நான் நடிக்கிறது எதுவுமே நான் ஃபாலோ பண்ணல. ஏன்னா, மெட்ராஸ்ல வந்து ட்ரை பண்ணுறதுன்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நான் புரியுது. கிருஷ்ணகிரி என்னோட சொந்த ஊர். ஸோ, அதனால அது வந்து பண்றதுக்கு எனக்கு யாருமே தெரியாது. அது கரெக்ட். மெட்ராஸ்ல யாரும் ம். தெரியாது, கனெக்ஷன் இல்ல. சரி அப்படி இருக்கும்போது நமக்கு அப்பாவ பெருசு. ஆனா ஒரு 18 இயர்ஸ் ஆகும்போது ஒரு தடவ ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டோட அட்வர்டைஸ்மென்ட் எங்க அப்பா பார்த்தாரு. அதெல்லாம் பார்த்துட்டு, "ஏன்டா ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ட போய் படிக்கிறியான்னு?" கேட்டாரு. எனக்கு அப்போலாம் என்னன்னா, எங்க அப்பா வீட்ட விட்டு வெளில அனுப்ப மாட்டாரு என்ன. நான் ஒரே பையன். ஏன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ்ல கூட நான் வந்து ஹாக்கி நல்லா ஆடுவேன். அது பார்த்துட்டு ஹாக்கி கேம்புக்கெல்லாம் கூப்பிடும்போது என்ன அனுப்பல. அப்புறமா வந்து என்சிசி கேம்ப்ல இருந்தேன். அதுக்கும் வெளியில கேம்ப் போகும்போது என்ன அனுப்பல. நான் ஒரே பையன் அனுப்பவே மாட்டாரு என்ன. பட் சினிமான்னும்போது எங்க அப்பாவுக்கு ஒரு ஒரு இது. அவர் வந்து "சரி நான் அனுப்புறேன் உன்ன" அப்படின்னு. எனக்கு அப்ப சின்ன வயசுலலாம் ரொம்ப ஒரு இங்கிலீஷ் கான்வென்ட்ல சேர்ந்து பெரிய எங்கேயாவது போய் படிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு கேட்டா கூட அனுப்பல. "நீ இங்கேயே படி இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ன்னு" சொல்லிட்டு அங்க கிருஷ்ணகிரியிலே இருக்கிற ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். ஸோ என்னடா பரவால்ல அப்பா வெளியூருக்கு அனுப்புறாரு. நம்ம போவோம் இங்கேருந்து இந்த ஊர்ல இந்த இருந்து என்ன வாய்ப்ப பண்ண பயன்படுத்திட்டு வெளில ஆமா. போயிறது. ம். அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பிச்சோம். அதுக்கும் எனக்கு இன்டர்வியூ வந்துருச்சு. ம். இன்டர்வியூ வந்தவுடனே எனக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம ஏதோ செலக்ட் ஆயிட போறோம்ன்னு சொல்லிட்டு. போனா அங்கெல்லாம் ஜெய்ஜான்டிக்கான இன்டர்வியூல பார்த்தோன்னா எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க. யாருன்னா அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆபாவாணனுக்கு ப்ரீவியஸ் குரூப். ம். அவங்கலாம் ஜெய்ஜான்டிக்கா இருந்தாங்க. நான் தான் ஒரு குட்டி அப்போ எனக்கு வந்து ம். அ 17 இயர்ஸ் சார் எனக்கு. ம். 17 இயர்ஸ் ஃபர்ஸ்ட்டு நான் அப்ளிகேஷன் போடும்போது. நானு ம். 79ல போட்டேன். +2 படிச்சிருந்தா போதும்ன்னு புரியுது. சொல்லிட்டு அப்போ போட்டதுனால, அது எனக்கு இன்டர்வியூ உடனே வந்துடுச்சு. ம். ஸோ என்னடா இத்தன இத்தன பேர் நடுவுல நம்மலாம் செலக்ட் ஆவோமா? ஆக மாட்டோமா? அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு உள்ள போனேன். நீலகண்டன் சார் தான் அந்த பேனல் அவர் தான் பிரசிடென்ட்டா இருந்தவரு. அது ம். இல்லாம ஒரு பேனல் சௌகா ஜானகியம்மா நெறைய பேர் இருந்தாங்க. அவங்கலாம் வந்து பார்த்துட்டு, "சரி என்ன இவ்ளோ சின்ன பையனா இருக்க நீ? நீ இது எப்படி நீ நடிப்ப?" அப்படி இப்படிலாம் கேட்டாருங்க என்ன. நான் சொன்னேன், "இல்ல சார் நான் நடிப்பேன். இந்த மாரி சின்ன வயசுலேருந்து நான் நடிச்சிருக்கேன். அது பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன்னு" சொல்லுவேன். "நீ ஒரு வேலை பண்றியா? கேமரா எடுத்துக்கிறியா? கேமரா கோர்ஸ் வேணா எடுத்துக்கோ. நான் கேமரா தரேன்" அப்படின்னாரு அவரு. நீலகண்டன் சார், "சார் எனக்கு கேமரா பத்திலாம் எனக்கு தெரியாது. எனக்கு நடிப்பு ஒண்ணு தான் தெரியும். எனக்கு அதுதான் வேணும்." "அப்படியா? சரி ஓகே சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. பார்த்தா எனக்கு செலக்ஷன்ல என் பேர் வரல. கிடைக்கல. ம். கிடைக்கல. ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் நானும். எங்க ம். அப்பாவும் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. இத்தனைக்கும் அங்க போறதுக்கு ஒரு ஒரு சப்போர்ட் வேணுன்றதுக்காக பெங்களூர்ல புரவி நாட்டிய பூபதி சுந்தரமூர்த்தி. ஆமா. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்ல அவர் வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட். ம். அவர் வந்து நான் வந்து அ நடிகர் சங்கத்தில ஒன் ஆஃப் த இதா இருக்கேன். நான் வந்து உங்க பையன நான் கூட்டிட்டு போயிட்டு நான் ஏற்பாடு பண்றேன்னு சகஸ்ரநாமம் சார் கிட்ட போயிட்டு எஸ்.வி. ரெக்கமெண்ட் சகஸ்ரநாமம். எஸ்வி ம். சகஸ்ரநாமம் சார் போய் பார்த்து, பண்ணி அதுக்கு என்ன நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் இருந்து எனக்கு அங்க இருந்தார். ஸோ அத வச்சு நான் பண்ணேன், போனேன். அப்பதான் நான் போயிட்டு இந்த இன்ஸ்டிடியூட்ல நுழையறதுக்கு அவர் ஒரு காரணம் எனக்கு. ஆனா அது சரியா வரல. ஆனா அது செலக்ட் ஆகல. உடனே என்னடான்னா அவருக்கும் அப்செட் ஆயிட்டாரு. அப்புறமா கேட்டா, "இல்ல அவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கான். அதனால தான் பண்ணல" அப்படின்னு சொன்னாங்க. "நீங்க அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ம். கிடைச்சிரும்." சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப காலேஜ் வந்துட்டேன் நானு. காலேஜ் படிக்கும்போது நான் போட்டேன். ஆ சரி இந்த வருஷம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு. அந்த வருஷமும் அப்ளிகேஷன் எனக்கு வந்து இன்டர்வியூ கார்டு வந்தது. சரி நான் போயிட்டேன். போயிட்டு பார்த்து பேசினேன்னா, "ஓ! வந்துட்டியா நீ இந்த வருஷமும்?" அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் உனக்கு எப்படியும் கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு ஹோப் குடுத்துருந்தாங்க எல்லாருமே. நானும் நடிச்செல்லாம் காமிச்சேன். அது ஆஸ் யூசுவல் எல்லாம் அப்புறமா பார்த்தா கடைசியில பார்த்தா அந்த வருஷமும் என்ன ஆயிடுச்சு, என்னோட செலக்ஷன் லிஸ்ட்ல என் பேர் வந்தது. செகண்ட் லிஸ்ட் மாரி ஒண்ணு போட்டாங்க லாஸ்ட் மினிட்ல. ம். பார்த்தா அதில ரெக்கமெண்டேஷன்ல ஹைலி ஒரு பெரிய ரெக்கமெண்டேஷன்ல 2 பேர செலக்ட் பண்ணதுல என் பேர தூக்கிட்டாங்க. ஓ! கடைசியா இருந்த என்னோட 2 பேரு தூக்கிட்டாங்க. அவங்கள போட்டாங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அது. என்னடா நமக்கு இதில வரவே வராதான்னு அப்பதான் எனக்கு ஒரு வெறியானது. நம்ம இதில ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும். நம்ம வரணும்.
அப்படின்னு சொல்லிட்டு அதை விட மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் 3rd இயர் நான் மறுபடியும் போட்ட உடனே 3வது மறுபடியும் வருஷம் 3வது வருஷம் அடி. அதுதான் 81. ம். 79 அப்ளை பண்ணேன் ஃபஸ்ட்டு, செகண்ட் 80, 81. 81ல் அப்ளை பண்ணேன். ம். 81ல் அப்ளை பண்ணும்போது ம். டேப் ரெக்கார்ட்லேருந்து எல்லாம் ஒரு பயங்கர செட்டப்போட போனேன் நான். ம். இந்த தடவை நான் பார்த்துடலாம் நானா அவங்களான்னு சொல்லிட்டு போயிட்டு இல்லை, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தாங்க. எல்லாரும் நானும் வந்து அந்த பராசக்தி டைலாக் தான் நானும் படிச்சுட்டு போனேன் பேசலாம்னு சொல்லி. பார்த்தா இன்டர்வியூ எனக்கு முன்னாடி ஒரு 7-8 பேர் உட்காந்துருந்தாங்க. அதில் 4-5 பேர் பராசக்தி டைலாக். எல்லாரும் பராசக்தி. எனக்கு பயங்கர இதுவே மறுபடியும் நானும் பேசினேன்னா என்னை செலக்ட் பண்ண மாட்டாங்க, வேண்டான்னு சொல்லிட்டு நான் ஒரு டைலாக் நான் சின்ன அப்பாவெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுப்பார் ஒரு டைலாக். ஒரு பழைய படம் டி.ஏ. மதுரமும் இவரும் பண்ண டைலாக் அது. என்எஸ் கிருஷ்ணன் சாரும் டி.ஏ. மதுரமும் பண்ண ஒரு பியூட்டிஃபுல் டைலாக் அது. அது வந்து எனக்கு சொல்லி கொடுத்தேன். அது டக்குன்னு ஞாபகம் வந்தது அந்த டைலாக். சரி இந்த டைலாக் பேசுவோம், நம்ம டான்ஸ் எல்லாம் பண்ணி காமிச்சிருவோம் அப்படின்னு உள்ளே போன செட்டப்போட பார்த்துட்டு, ஏய் நீ இந்த வருஷம் மறுபடியும் வந்துட்டியா பாண்டியன் சார். சார் நான் வந்து இவனை விட்டா கஜினி முகமது வரை படம் எடுப்பான் போல இருக்கு அப்படின்னாரு. இல்லை சார் நான் வந்து இந்த தடவை நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்னோட டேலண்ட் எல்லாம் காமிச்சிருவேன். அப்போவும் சவுகார் ஜானகி மேடம் இருந்தாங்க, சகசன் நாம இருந்தாங்க, அப்புறமா நீலகண்டன் சார், இன்னொருத்தர் யாரோ காலேஜ் சேர்மன் பிரின்சிபல் அவங்க யாரோ இருந்தாங்க. 4 பேர் இருந்தாங்க. இவங்க 3 பேர் தான் அந்த பேனல் மெம்பர்ஸ். அதுவும் இல்லாமல் இவர் நீலகண்டன் சார் தான் பிரசிடென்ட் அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு. அப்போ இவன் கஜினி முகமது மாதிரி படம் எடுப்பான் போல இருக்கு, நீ ஒன்றுமே பண்ணாத, இந்த வருஷம் உனக்கு சீட் கொடுத்துட்றேன் அப்படின்னாரு அவர். ஐயையோ நான் நம்பவே மாட்டேன், இப்படியே தான் நான் நம்பவே மாட்டேன். நான் வந்து நான் பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிடுறேன் சார், என்னோடய டேலண்ட் எல்லாம் காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொன்னேன். சரி பண்ணுப்பா அப்படின்னாரு. அப்போ தான் ஒரு டைலாக் டான்ஸ் வேண்டான்ட்டாங்க, நீ டைலாக் மட்டும் பேசினாங்க. அப்போ ஓகே சொல்லிட்டு, இந்தா உனக்கு சூடு சொன்ன மான வைக்கல, போய் புடலங்க திருநியே, நீ ஒரு மனுஷன் தானே, இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் போய் அதில் கையை வைப்பேன்னா, எனக்கு தெரியுமே நீ நினைச்ச இடத்துலலாம் கையை வைப்பேன்னு. இல்லடி நான் போய்கிட்டே இருந்தேன்னா எதிர்க்க நீட்டமாக தொங்கிட்டு இருந்துச்சு, பார்த்தேன் புடலங்கா, தொட்டேன், கீழே விழுந்துச்சு, எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஆமாம் நாளைக்கு வெளியில் தலை காட்ட முடியுமா? ஏன்னா தெருவெல்லாம் சிரிப்பாக சிரிச்சு போய் கிடக்குது, உன்னை புடலங்கா திருடின்னு சொல்கிறது இல்லாமல் என்ன வேறு இல்லை சங்கில் எடுத்து எல்லாரும் வைப்பானுங்க. ஆமாடி உன்னை தான் சொல்லிப்பேன். அப்போது நான் போலீஸில் போய் சேர்ந்துட்டுமா? குப்பை மேனேறி போலி படிக்க தெரியாதவன் போலீஸுக்கு போகிறானா, போலீஸுக்கு மூஞ்சியும் முகரையும் பாரு அப்படின்னு நான். உடனே சவுகார் ஜானகியம்மா அது என்ன மேடேரி அப்படின்னாங்க. குப்பை மேடேரி அப்படின்னு. அப்புறமா கிளாப் பண்ணாங்க எல்லாருமே, சூப்பர் நீ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அந்த உண்மையிலேயே ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு ரெக்கக்னைஸ் பண்ண. ஸோ சொன்னோன்னே டக்குன்னு இல்லை நீ நல்லா பண்ணுறக்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் சீட்டை இன்னொரு டான்ஸ் மட்டும் பண்ணி காமிச்சிடுறேன். ஐயோ நீ வேண்டவே வேண்டாம், டான்ஸ் பண்ண வேண்டாம், இதுவே போதும், இந்த தடவை உனக்கு சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்னாங்க. நம்பி போகலாமா சார், வேறு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் யாராவது போட்டுடாதீங்க சார் அப்படின்னேன். இல்லை கண்ணா கண்டிப்பாக உனக்கு சீட்டு உண்டு, தைரியமாக போகணுன்னு சொல்லிட்டு எல்லோரும் போனாங்க. இப்போவே நான் சைன் பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. அப்படியே கரெக்டாக அந்த வருஷம் எனக்கு செலெக்ஷன் வந்த உடனே நீலகண்டன் சார் முதல்ல என்னை கூப்பிட்டார். இந்த கிருஷ்ணகுமார்னு ஒரு பையன் இருப்பான், அவனை வர சொல்லு அப்படின்னாரு. நான் போனேன், ரூமுக்கு போனேன். என்ன ரொம்ப நல்லா அட்வைஸ் பண்ணார். நீ ரொம்ப நல்லா வருவ தம்பி, நீ உன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டு உன்னுடைய டெடிக்கேஷன் எல்லாம் நான் பார்த்தேன், நீ நல்லா வருவ இந்தா சொல்லிட்டு அவர் எழுதின புக்ஸ் எல்லாம் ஒரு 4 புக்கு எனக்கு கொடுத்தாரு. இதெல்லாம் நீ படித்து தெரிஞ்சுக்கோ, நல்லா வா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணார். என் லைஃப்பில் அது ஒரு மறக்க முடியாத அவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர், அவர்கிட்டருந்து ஒரு பிளஸ்ஸிங்ஸ் எனக்கு கிடைச்சது. எனக்கு பெரிய ஒரு அவார்ட் கிடைச்ச மாதிரி. அப்போல்லாம் எனக்கு சினிமாவை பற்றி தெரியாது. ஏன்னா நான் வளர்ந்த விதம் வந்து வீட்டில் அட்மாஸ்பியரே ரொம்ப சாஃப்ட் நேச்சர் பர்சன். நான் அப்போல்லாம் காலேஜில் என்னென்னா, எனக்கு காலேஜில் படிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபைனான்ஸ் செக்ரட்டரிக்கு நின்னேன் நான். ஏன்னா ஓரளவுக்கு நான் அந்த ஊரில் ஒரு பாப்புலர்ன்றதுனால காலேஜ்லேயே நான் கொஞ்சம் பாப்புலர், டான்ஸு அதெல்லாம் பண்ணுறதுனால. சரி என்னை வந்து ரொம்ப கம்பல் பண்ணாங்க, ஃபைனான்ஸ் செக்ரட்டரிக்கு யூ ஆர் த ரைட் பர்சன், நீங்கள் நில்லுங்க அப்படின்னாங்க. எனக்கு சொன்னேன் எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேண்டாம் அப்படின்னா கேட்கவே இல்லை, நீங்கள் நில்லுங்கன்னாங்க. நின்னேன். சரி எனக்கு ஆப்போசிட் ஒருத்தர் நின்னார். எலெக்ஷன் போயிட்டு நான் கேம்பெயின்லாம் பண்ணிட்டு வந்தேன், கிளாஸாக போயிட்டு. சரி எலெக்ஷனும் நடந்தது. பார்த்தா ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் வந்தவுடனே நான் தான் வின் பண்ணேன்.
ஆனால் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஆப்போசிட்டில் நின்னவனுக்கு ஒரு ஓட்டு கூட கிடைக்கல. ஆத்தி. எல்லா ஓட்டும் எனக்குங்க. ஆ. எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. அது என்ன அப்பேற்பட்ட பையன்? அப்போ பிரின்சிபால் நேரா என் கிளாஸுக்கு வந்து, "யார்ப்பா அந்த கிருஷ்ணகுமார்ன்ற பையன்?" அப்படின்னு கேட்டாரு. நான் அவர் பிரசிடென்ட்டுக்கு நின்ன பையன கூட விஷ் பண்ணல முதல்ல. நேரா என்கிட்ட தான் வந்தாரு. "யாருப்பான்னு?" "என்னய்யா நீ உனக்கு வந்து அவ்வளோ ஒரு கிரேஸ் இங்க. அதுவும் பொண்ணுங்க ஓட்டெல்லாம் சேர்ந்து உனக்கு தான் வந்திருக்கு" அப்படின்னாரு. "ஃபர்ஸ்ட் டைம் நான் நிக்கிறேன் சார்" அப்படின்னேன். உடனே வந்து "வெரி குட். கங்கிராட்ஸ். நல்லா பண்ணு. நல்லா இதெல்லாம் நீ இது பண்ணியிருக்க. நல்லா பண்ணி இந்த வருஷம் ஃபைனான்ஸ்லாம் சம்மந்தப்பட்டதெல்லாம். ஸோ அந்த வருஷம் என்னால முடிஞ்சதெல்லாம் ஃபைனான்ஸ் விஷயங்கள்லாம் நெறைய வந்து நான் பண்ணேன். நல்லா ஆர்கனைஸ் பண்ணேன். அப்புறமா அடுத்த வருஷமும் நிக்கும்போது, அ மறுபடியும் செக்ரட்டரி ஃபைனான்ஸ்க்கு இதுக்கு நிக்கும்போது, அப்புறமா சொன்னாங்க, "இல்ல, இல்ல இந்த வருஷம் நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்" அப்ப தான் நான் போட போறேன் ஃபர்ஸ்ட் இயர். "ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் போயிடுவேன் நானு. அதனால நான் நிக்கல" அப்படின்னு. ஆப்போசிட்ல எனக்கு நிக்கிறவன் வந்து என்ன கேட்டுட்டு நின்னான். "சார் நீங்க நிக்கலன்னா நான் நிக்கிறேன் சார். இல்லன்னா நான் வந்து ஜெயிக்க கஷ்டம்" அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல உங்களோட ரகுவரன், தலைவாசல் விஜய் எல்லாம் படிச்சாங்கல்ல? ஆமா சார். நான் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல வரும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து கிளாஸு எனக்கு தெரியாது இவங்கலாம் அந்த என்னோட பேட்ச்ல வரப்போறாங்கன்றது. நான் சேர்ந்த உடனே வந்து பார்த்தேன். அப்போ ரகுவரன், வசந்த், தலைவாசல் விஜய், அப்புறமா ரவிவர்மான்னு ஒரு பையன். ஆ ஸோ இன்னும் நெறைய பேர் இருந்தாங்க. வேணுன்னு சொல்லிட்டு ஒரு மலையாளி பையன். பாஸ்கர்ன்னு ஒரு பெக்கூலியரா இருக்காரு. மொத்தம் 14 பசங்க, 6 பொண்ணுங்க சார் என்னோட பேட்ச்ல. ஆ. 20 பேர் நமக்கு ஆக்சுவலா அது செலக்ஷனு. ம். அதுல பார்த்தீங்கன்னா, 6 பொண்ணுங்க தான் வந்தாங்க. அந்த 6 பொண்ணுங்களுக்கு குடுத்துட்டு, மீதி இருக்கிற சீட் எல்லாமே பசங்களுக்கு குடுத்துட்டாங்க அவங்க. ஏன்னா லேடீஸ் அப்போலாம் ஜாஸ்தி பொண்ணுங்க யாரும் வர்றதில்ல இன்ஸ்டிடியூட்டுக்கு அப்போ. அர்ச்சனா இருந்தாங்களா அதுல? அர்ச்சனா வந்து எனக்கு ஜூனியர் சார். ஜூனியர். ஆமா ஜூனியர். அர்ச்சனா ஜூனியர். ஈவன் இவர் கூட எனக்கு நெக்ஸ்ட் இயர் பேட்ச்ல தான் பண்ணாரு. இவரு நம்ம நாசர் சார். நாசர் எனக்கு அப்புறம் தான் பண்ணாரு. 84 நெனைக்கிறேன் அவரு. ம். 83 84. ஏன்னா அவங்கலாம் வந்து ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் சேம்பர்ல படிச்சவங்க நாசர். ஆமா. ஆனா இங்கேயும் வந்து படிச்சாரு அவரு. ம். நாசர் சார் இங்கேயும் வந்து படிச்சாரு. ம். ஸோ ஒரு நல்ல ஒரு டீம். ஆனா நம்ம பேட்ச்ல வந்து ரொம்ப நல்லா இருந்தது. முல்லா சார் அந்த லெக்சரரு. அப்புறமா ம், விஜயலட்சுமி மேடம். இவங்கலாம் நல்ல ஒரு டீமு நல்லா இருந்தது. நானும் ரவிச்சந்திரன்னு ஒரு பையன் சார். அவன் வந்து மோகனூர்ல இருப்பான் அவன். அந்த மோகனூர் ஒரு வில்லேஜ்லேருந்து வந்த பையன். நாங்க 2 பேர் தான் ரொம்ப சின்ன பசங்க மாரி இருப்போம். ம். மத்தவங்க எல்லாரும் மெச்சூர்டா இருப்பாங்க ம். சினிமாக்கு. நாங்க 2 பேருக்கு மேல ஏன்னா இந்த இன்ஸ்டிடியூட்ல படிக்கும்போது எல்லாரும் அப்பப்போ டைரக்டர்ஸ்லாம் வருவாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்ஸ்டிடியூட்ல ஹீரோவா செலக்ட் ஆனது ரகுவரன். ம். 7வது மணியில. 7வது ஹரிஹரன். ஹரிஹரன் சார் படம். அவர் தான் வந்தாரு. பார்த்த உடனே ரகுவரன செலக்ட் பண்ணிட்டாரு. அவர் வந்து நடிக்க ஆரம்பிச்சுட்டாரு பாதியிலேயே. அதுக்கப்புறம் வந்து வசந்த். மெல்ல பேசுங்கள். மெல்ல பேசுங்கள்ல அப்போ வந்து அவன பாரதி ராஜா சார் செலக்ட் பண்ணி, ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட்டு அவர் வந்து அந்த படத்துக்கு தான் செலக்ட் ஆனாரு. இன்னொரு படம் மண் வாசனைக்கு. மண் வாசனைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வசந்த செலக்ட் பண்ணாங்க. ஆனா மண் வாசனையில என்னன்னா, இவன் பாடி வந்து ரொம்ப லீனா இருப்பாப்படி. அதனால பார்த்துட்டு இல்ல இவன் கண்ணு ரொம்ப புடிச்சது அவருக்கு. அவருக்கு கண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால கண்ணு நல்லா இருக்கு. இவன் நல்லா எக்ஸ்பிரசிவா இருக்கான். அதனால மெல்ல பேசுங்கள்ல போட்டுடுவோம் இவன ஹீரோவான்னு சொல்லிட்டு மெல்ல பேசுங்கள்ல ஹீரோவா போட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து புக் ஆனான். எல்லாருமே வந்து அவங்கலாம் தான் செலக்ட் பண்ணாங்க. எங்கள யாருமே சட்டையே பண்ண மாட்டாங்க. எங்க 2 பேர மட்டும். நாங்க 2 பேருமே போயிட்டு அடிக்கடி ஆவின்ல போயிட்டு உட்காந்துக்குவோம். அடையார் ஆவின்ல. நமக்கு லைஃப் இருக்குமா? ம். இந்த இன்ஸ்டிடியூட்ல படிச்சு, மத்தவங்கலாம் செலக்ட் பண்றாங்க. ஆனா எங்கள யாரும் செலக்ட் பண்றது இல்லையே! அவனுக்கு நான் ஆறுதல், அவன் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லுவான். இப்படி தான் நாங்க வந்து இப்படி டைம் பாஸ் பண்ணுவோம். பட் ஏதோ ஒண்ணு ஆனா சின்சியரா அட்டெண்ட் பண்றது நாங்க 2 பேரு. இன்னொரு 3, 4 பேர். மத்தவங்கலாம் வருவாங்க, போவாங்க. நானும் தலைவாசல் விஜய் அண்டு ராதிகான்னு ஒரு பொண்ணு இருந்தா. நாங்க 3 பேரும் ஒரு சீன் பிராக்டிஸ் ஒண்ணு பண்ணோம். இம்ப்ரூவைசேஷன். இம்ப்ரூவைசேஷன்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்பலாம். மைம் அண்ட் இம்ப்ரூவைசேஷன்ல நான் கொஞ்சம் கிளாஸ்லயே லீடிங்கா இருப்பேன். நல்லா பண்ணுவேன்னு சொல்லிட்டு மேடம் என்ன பாராட்டுவாங்க. அதுல வந்து ஒரு சீன் வந்து போயிட்டு அந்த ரமணன் சார் இருந்தாரு. ரமணன் தான் அவரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அவர் வந்து ஒரு சின்ன ஒரு நாட் ஒண்ணு சொன்னாரு. "நீ வந்து அவன் வந்து அண்ணன், நீ தம்பி, அண்ணன் ஒய்ஃப். அவன் ஹேண்டிகேப்டு. தலைவாசல் விஜய் அவ்வளதான்." இது மட்டும் தான் சொன்னாங்க. சரி இந்த 3 பேருக்கும் நீங்க அந்தந்த கேரக்டர் மட்டும் சொல்லிட்டாங்க. அத நீங்க எப்படி டெவலப் பண்றீங்களோ பண்ணிக்கோங்கன்னு. ஸோ அது தலைவாசல் விஜய் ஹேண்டிகேப்டா ஒர்க் போகாம வீட்ல உட்காந்துட்டுருப்பாப்படி. ராதிகா வந்து ஹஸ்பண்ட் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அவன் வேலைக்கு போவா. நான் வந்து காலேஜ் படிச்சுட்டுருப்பேன். நான் வருவேன் வீட்டுக்கு. ஆனா வந்து ஒரு டெவலப் பண்ண அண்ணிய பத்தி தப்பா பேசுற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கும். அவங்கள வந்து நான் வந்து ஒரு தியேட்டர்ல பார்த்தேன்.
அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒருத்தர் கூட பார்த்தேன். ஏன்னா நீ அண்ணியை வேலைக்கு அனுப்புகிற, ம். நான் வந்து வேலை செய்கிறேன், நான் படிப்பு நிறுத்திட்டு நான் வந்து இதில் பண்ணுறேன் ம். அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். என்னடா நீ அண்ணியை பற்றி இப்படி சொல்கிறேன்னு இப்படி ஸ்டார்ட் ஆனது கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸுக்கு மேலே போயிட்டு இருந்தது அந்த கான்வர்சேஷன் எங்களுக்குள்ள. எமோஷனல் ட்ராமா. எமோஷனல் ட்ராமா அது பயங்கரமாக இருந்தது. அது நான் ஒன்று சொல்ல, அவன் ஒன்று, தலைவாசல் விஜய் சொல்ல, அவள் ஒய்ஃப் வந்து மறுக்க, இன்னும் அவங்க தம்பி இப்படிலாம் தப்பு தப்பாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லி, அது ஒரு பியூட்டிஃபுல் ட்ராமா. எல்லாருமே அப்படியே உட்காந்துட்டாங்க அந்த ஒரு இம்ப்ரவைசேஷன் கிளாஸ். அப்போ அவ்வளோ பாராட்டினாங்க. அந்த இம்ப்ரவைசேஷன் ரொம்ப நல்லா போச்சு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நமக்கு வந்து அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தான் எனக்கு கிடைச்சது. திரைப்பட பயிற்சி கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் ரகுவனுக்கு எப்படிப்பட்ட நட்பு இருந்தது? சார் ரகுவரனை பொறுத்த வரைக்கும் சார் அப்போவே பார்த்தீங்கன்னா அவன் எக்ஸாம் முடியறதுக்கு 1 மந்த் பிஃபோர் காலேஜ் இருங்க முடிய போகுது இன்ஸ்டியூட்டில், பாக்கியராஜோடைய அசிஸ்டன்ட் டீம் வந்தாங்க. நீ செலக்டட் பண்ண நம்ம படத்தில் நீ தான் ஹீரோ. சார் தப்பாக நினைக்கலன்னா, ஸோ அவனும் ஒரு ஹீரோவாக நடித்து வெளியில் வந்தான், நானும் வந்தேன், வெளியில் வந்தேன். அப்படியே எங்களுடைய ட்ராவல் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியிலேயே ஆகிறதுக்கு ஒரு 2 hours பிஃபோர் கூட எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.